ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபீல் குட் மூவி கதையை தான் கேட்க போறோம். கதையின் சுருக்கம் என்னன்னா, இன்டர்ன்ஷிப்னா நம்மளுக்கு என்ன தோணும்? ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்ல ரீசெண்டா கிராஜுவேட் ஆனவங்களோ ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்காக ஒரு கம்பெனில டெம்பரரியா ஒர்க் பண்றத இன்டர்ன்ஷிப் கேள்விப்பட்டிருப்போம். ரைட்டா? இந்த கதையில என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி 60 வயசு மேல இருக்கிறவங்கள இன்டர்ன்ஷிப்க்கு கூப்பிட்டு இன்டர்வியூஸ்லாம் வச்சு, அதுல ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள செலக்ட் பண்ணி, அதுல ஒருத்தர் தான் நம்ம ஹீரோவா இந்த படத்துல இருப்பாரு. அவர் பேரு பென். அவரோட வொர்க் அண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னதான் ஜெனரேஷன் கேப் இருந்தாலும், இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஓட பெர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் குரோத்ல எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத ஒரு ஹார்ட் வார்மிங்காவும், காமெடியாவும் கொண்டு போயிருப்பாங்க. சரி வாங்க நம்ம போய் படத்த பார்ப்போம். படத்த ஓப்பன் பண்ணா ஒரு வயசானவர காட்டுறாங்க. அவர் பேரு பென். அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் ரிட்டயர்ட் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. பார்க்கவே ஒரே எந்தூசியாஸ்டிக்கா, அவரை சுத்தி ஆர்கனைஸ்டா, அவரை நல்லா என்கேஜ் பண்ணிக்கணுன்ட்டு யோகா பண்றது, சில நாள் வந்து கோல்ஃப் விளையாட போறது, சில நாள் ட்ரிப்ஸ் போறது அப்படின்ட்டு நல்ல ஒரு அழகான லைஃபை லீட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அவர் என்னதான் பகல்ல ஹாப்பியா தெரிஞ்சாலும் நைட் வந்து அவங்க வைஃப் இறந்ததுல இருந்து ஒரு தனிமையை உணர்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் கிராசரி ஷாப் போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேம்ப்ளெட் ஒன்று கிடைக்குது. அதுல சீனியர் இன்டர்ன் தேவன் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு லேடி வந்து ஹலோ அப்படின்றாங்க. அவங்க வந்து இவரோட ஃப்ரெண்ட் போல. அவங்க அந்த பேம்ப்ளெட்டை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி, அதாவது கிளாத்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல சேல் பண்ற கம்பெனிக்கு ரிட்டையர்டான சீனியர் இன்டர்ன் வந்து தேவை அப்படின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வீடியோ இன்ட்ரோடக்ஷன் பண்ணி அனுப்ப சொல்லி இருக்கு அதுல. அது படிச்சு காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. டின்னருக்கு போலாமான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு இவர் மேல ஒரு கண்ணு போல. இவருக்கு அப்படி இல்ல. இவர் இருந்துட்டு இல்ல இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்ப நைட் ஆகுது. அவர் தூங்க ட்ரை பண்றாரு. ஆனா தூக்கமே வரல. சரி நடுராத்திரி எழுந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு போயிட்டு அவர் வாக் இன் ரோப்குள்ள போய் பார்க்குறாரு. அவ்வளோ அழகா ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. அதுல ஒரு கோட் சூட்டும் டையும் எடுத்து டிப் டாப்பா ரெடி ஆகி உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு. அவ்வளோ எனர்ஜெட்டிக்காகவும் கடகடகடன்னு பேசி ரெக்கார்ட் பண்றாரு. இப்ப நெக்ஸ்ட் டே அந்த கம்பெனியோட ஆஃபீஸை காட்டுறாங்க. ஆஃபீஸே வந்து ரொம்ப பரபரப்பா அவங்க வேலையை பிஸியா பண்ணிக்கிட்டு சிலர் கிளையன்ஸ் கிட்ட கால்ல பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதில் ஒரு பொண்ணு காட்டுறாங்க. அவங்க தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோயின் பிளஸ் இந்த கம்பெனியோட சிஇஓ. அவங்களும் வந்து கிளையண்ட் கிட்ட கால்ல தான் இருக்காங்க. அந்த கிளையண்ட் வந்து பிரைட்ஸ்மேட்கான ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல. இவங்க கலர் மாற்றி தெரியாமல் அனுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு கன்வின்ஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சோடனே அவங்க பிஏ வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் எப்படி அப்படின்னா டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது குறிக்கோளாக வச்சிருக்கிறவங்க. ஆஃபீஸ்க்குள்ளேயே சைக்கிளில் தான் போவாங்க. இவங்க சைக்கிள் பண்ணிக்கிட்டே வந்து அவங்க பிஏ கிட்ட அடுத்த என்ன அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேரு ஜூல்ஸ். அவங்க அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு டெஸ்க்கை பார்க்குறாங்க. அதில் ஃபைல்ஸ் அப்படியே மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்காங்க. அவ்வளோ மெஸ்ஸியா இருக்கு அந்த டெஸ்கே. அதை பார்க்குறப்ப இவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் சிஇஓவா இருந்தும் இவங்களால புலம்ப மட்டும்தான் முடியுது. இப்போ பெண்ணை காட்டுறாங்க. அவருக்கு இன்வைட் வந்திருக்கு இன்டர்வியூக்காக. அவரும் வராரு. வெயிட் பண்ண சொல்றாங்க. அங்க பார்த்தா இவர மாதிரி நிறைய வயசானவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆச்சு. 2 to 3 ரவுண்ட்ஸ் நடக்குது. நல்லா பேசி இவர் செலக்டும் ஆயிடுறாரு. இப்படி ஒரு இன்டர்னை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஜூல்ஸ் கிட்ட. ஒரு எம்ப்ளாயி, அவன் எம்ப்ளாயி மட்டும் கிடையாது, ஒரு வெல் விஷராகவும் இருக்கான். வந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் ஆக்சுவலா வந்து ஜூல்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வைக்கலாம், சீனியர் இன்டர்னை ரெக்ரூட் பண்ணலாம் அப்படின்லாம் பேசி அவ ஓகே சொல்ல வச்சு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஆனா அது மறந்தே போயிருப்பா ஜூல்ஸ். இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணதை கேள்விப்பட்டோன்னே என்னது சீனியர் சிட்டிசனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். அது மட்டும் இல்ல, அவர் உன் கீழ தான் ஒர்க் பண்ண போறாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்னால உனக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னது இவளுக்கு வந்து அவ்வளோ இஷ்டமே இல்ல. அதுக்கு அவன் சொல்றான் 6 வீக்ஸ் தானே, கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி ஓகே சொல்ல வச்சிடறான். இப்போ நைட் பென் வீட்டில் தான் காட்டுறாங்க. அவர் சும்மாவே ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். இப்போ சொல்லவே வேண்டாம். நெக்ஸ்ட் டேக்கு தேவையான கோட்டு, சூட்டு, பேக் எல்லாத்தையும் வந்து நீட்டாக எடுத்து வச்சுட்டு அலாம செட் பண்ணி படுக்கிறாரு. மார்னிங் ஆஃபீஸில் காட்டுறாங்க. இவரோட சேர்ந்து 3 நியூ யங் இன்டர்னும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து ஜேசன்ற ஒரு எம்ப்ளாயி ஆஃபீஸ் டூர் வந்து கொடுக்குறோம். அது போக சிஇஓவை காட்டுறான். ஆஃபீஸில் இருக்கிற எல்லா பற்றியும் சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ணுவாங்க எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டு சரி ஓகே எல்லாரும் போய் அவங்க டெஸ்கில் உட்காருங்க, உங்களுக்கு மெயில் வரும், அந்த மெயிலில் உங்களுக்கு என்ன ரோல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இவரும் வந்து இவரோட டெஸ்கில் உட்காந்து எல்லாத்தையும் நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி மெயிலை செக் பண்ணுறாரு. அதில் இவருக்கு சிஇஓ கீழே தான் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு. அது போக சிஇஓட பிஏ கிட்ட இருந்தும் மெயில் வந்திருக்கு. உங்களுக்கு சிஇஓட வந்து 3:55 PM மீட்டிங் செட் பண்ணியிருக்கோம். 5 மினிட்ஸ் மீட்டிங், கரெக்டாக டைமுக்கு வந்துருங்க அப்படின்னு வந்து போட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் 3:55 வரைக்கும் வந்து டைமை நல்லா ஓட்டிட்டு கரெக்டாக வந்து அங்கே போய் ஆஜராகிறாரு. இப்போ பிஏ கிட்ட பேர் சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. மீட்டிங் இருக்கிறதா சொல்றாரு. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா அந்த டைம்க்கு இன்டர்ன் கூட மீட்டிங் இருக்குன்னு சொல்றா. ஆமா அந்த இன்டர்ன் நான் தான் அப்படின்றாரு. இவர் ஷாக் ஆயிட்டு நான் ஏதோ சின்ன பையனா இருப்பாங்கன்னு நினைச்சேன், சரி உள்ள போங்க அப்படின்னு உள்ள அனுப்பிடுறா. இவரும் உள்ள போயிட்டு ஜூல்ஸ் கிட்ட இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. அவளும் வெல்கம் பண்ணிட்டு உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்ககிட்ட சொல்ல எந்த வேல்யூ இல்லை, எனக்கு கிட்ட நீங்க மார்க்கெட்டிங் சைட் போகலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா சொல்லுங்க, நான் டிரான்ஸ்ஃபருக்கு அரேஞ்ச் பண்றேன் அப்படின்றாங்க.
அது சொல்லிட்டு என் கூட ஒர்க் பண்றது அவ்வளோ ஒண்ணும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்காதுன்னு சொல்றாங்க. இவரு எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல உங்க கூட ட்ராவல் பண்றது. நான் யார் கூடனாலுமே மிங்கிள் ஆயிடுவேன் அப்படின்றாரு. அப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணான்னு சொல்றீங்களான்னு கேட்டதுக்கு, ஆமா அப்படின்றாரு. சரி ஓகே. என் கூடவே நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஏதாச்சும்னா மெயில் பண்றேன். அப்ப வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். இப்ப நெக்ஸ்ட் டே ஆகுது. ஆஃபீஸ் வராரு, மெயில் செக் பண்றாரு. எந்த மெயிலும் வரல. சரி நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. சுத்தி முத்தி எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்க்குறாரு. எல்லாம் ஒர்க் பண்றாங்க. இவர் மட்டும் தான் சும்மா இருக்கிறாரு. ஈவினிங்கே ஆயிடுது. இப்ப எல்லாம் கிளம்புறப்போ ஒரு இன்டர்ன் பையன் கேட்கிறான், "நீங்க கிளம்பலையா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல நான் சிஇஓ கிளம்புனதும் தான் கிளம்பணும்" அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு கிளம்புறாரு. இப்ப மறுபடியும் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போறாரு. ஒர்க் எதுவும் இல்லன்னு இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஜேசன் அதாவது ஆஃபீஸ் டூர் குடுத்திருப்பான்ல, அவன் பென் கிட்ட வரான். வரப்போ கரெக்ட்டா சிஇஓட பிஏ அந்த பக்கம் கிராஸ் பண்றான். அவள பார்த்துட்டு, "ஹே இங்க பாரு" அப்படின்றான். அவ கண்டுக்காம போயிடுறா. அதுக்கப்புறமா பென் கிட்ட திரும்பி, "நானும் இவளும் டேட் பண்றோம். எனக்கும் இவளுக்கும் ஒரு சின்ன சண்டை. அதனால இவ்ளோ கோவம் அவளுக்கு. நீங்க வந்து சீனியர் தானே. உங்களுக்கு இதுலலாம் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் வந்துட்டு, "நீ நேர்ல பார்த்து சாரி கேட்டியா?" அப்படின்றாரு. இவன், "நான் மெசேஜ் பண்ணேன், மெயில் பண்ணேன். எதுக்குமே ரிப்ளை இல்ல" அப்படின்றான். "நீ நேர்ல பார்த்து சாரி கேளு. எல்லாம் சால்வ் ஆகும்" அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்படியே போகுது. மத்தவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்றத பார்த்து ஜூல்ஸ் கேமரூன் கிட்ட, அதாவது அவளோட வெல் விஷர் கூட சொன்னேன்ல, அவன்கிட்ட வந்து என்னோட ஹிண்டன் ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு திரும்புறா. அந்த மெஸ்ஸியான டெஸ்க்க மறுபடியும் பார்த்து டென்ஷன் ஆகுறா. இப்ப பென்னுக்கு மெயில் வருது வர சொல்லி அவரு பிஏ கிட்ட போறாரு. அவங்க இருந்துட்டு, "ஜூல்ஸோட கோட்ல சாஸ் கொட்டிடுச்சு. அத கொஞ்சம் கிளீன் மட்டும் பண்ணி குடுங்க" அப்படின்னு சொல்றா. சரி ஓகே ஜாக்கெட்ட வாங்க உள்ள போறாரு. அந்த டைம்க்கு கரெக்ட்டா ஜூல்ஸும் கேமரூனும் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. அதாவது நியூ சிஇஓ வரணும் அப்படின்னு வந்து இன்வெஸ்டர்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமரூன் சொல்றான். அத கேட்டு ஜூல்ஸ் ஷாக் ஆயி, "என்னாச்சு? ஏன் அப்படி சொல்றாங்க? எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனாலயா? இல்ல என்ன பிரச்சனை? எனக்கு புரியல. 5 இயர்ஸ் கோல்ல வந்து நான் 9 மந்த்ஸ்லயே ஹிட் பண்ணியிருக்கேன். வேற என்ன வேணும்? என்ன ப்ராப்ளம்னு கேட்கிறா. அவன், "கரெக்ட் தான் நீ சொல்ற எல்லாம். ஆனா நீ ஒவ்வொரு மீட்டிங்ஸும் 1 ஹவர் லேட்டா போற. நெறைய ப்ராப்ளம் இருக்கு. நம்ம பிசினஸ்ல கஸ்டமர் சர்விஸ் சரியில்ல, ஷிப்பிங் ப்ராப்ளம் இருக்கு, புரோகிராமிங் ப்ராப்ளம் இருக்கு, அது இதுன்னு." ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சிஇஓ வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நியூ சிஇஓ வந்தாலும் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உன்னோட ஐடியாஸ நீ தாராளமா சொல்லலாம். அதே தான் பண்ணுவான்னு சொல்றான். அதுக்கு ஜூல்ஸ், "ஆனா நியூ சிஇஓ வந்தா என்னோட ஒவ்வொரு ஐடியாஸ்க்கும் நான் பெர்மிஷன் கேட்டுட்டே இருக்கணும். டெக்னிக்கலா பார்த்தா அவங்க என்னோட பாஸ் ஆயிடுவாங்க. வேணும்னா நான் சிஇஓ லெசன்ஸ் கூட எடுக்கிறேன்னு" அழுறா. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு பென்னு, "எக்ஸ்கியூஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, "உங்க ஜாக்கெட் கிளீன் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க" அப்படின்னு சொல்றாரு. அவ உடனே கண்ணெல்லாம் தொடச்சுட்டு, ஆமா ஆமான்னு சொல்லிட்டு ஜாக்கெட்ட கழட்டி தள்ளி விடுறா. அவரும் எடுத்துட்டு அமைதியா போயிடுறாரு. இப்ப கேமரூன் சொல்றான், "பொட்டன்ஷியல் சிஇஓ லிஸ்ட் குடுத்துருக்காங்க. நம்ம ஸ்லோவா ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்து மீட் பண்ணி பேசலாம். உனக்கு யார் ஓகேவோ அவங்கள வேணா நம்ம செலக்ட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்றான். இவளும் வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா ஜூல்ஸ். அத நெனச்சு நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறா. இது எல்லாத்தையும் பென் நோட் பண்ணிட்டே தான் இருக்காரு. இப்ப நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜூல்ஸ் ஆஃபீஸ்க்கு வரா. அந்த மெஸ்ஸியா இருக்கிற டெஸ்க்க பார்த்து ஷாக் ஆகுறா. அவ்ளோ கிளீனா இருக்கு. அத பார்த்து ஹாப்பி ஆயிட்டு, "நானே இன்னைக்கு இருந்து கிளீன் பண்ணிட்டு போணும்னு இருந்தேன். இது யார் பண்ணது?" அப்படின்னு கேட்கிறா. அங்க இருக்கிற ஒரு எம்ப்ளாயி, "பென் பண்ணாரு" அப்படின்னோனே, "பென் அது யாருன்றா?" "உங்க இன்டர்ன்" அப்படின்னோனே, அவர்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு பிரைஸ் பண்றா. அவங்க ஆஃபீஸ்ல ஒரு குட் நியூஸ் நடக்குது அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு பெல் அடிச்சு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி பெல் அடிச்சு அவருக்கு எல்லாரும் கிளாப் பண்றாங்க. இப்படியே டே ஹாப்பியா ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பென் அவர் டெஸ்க்ல உட்கார்ந்திருக்கிறப்போ, ஒரு லேடி திடீர்னு வந்து ஷோல்டர்லாம் மசாஜ் பண்றாங்க. "நீங்க பண்ண வொர்க்குக்கான கிஃப்ட்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களும் கொஞ்சம் ஓல்டா தான் தெரியிறாங்க. அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க பேரு ஃபியோனா. பண்ணிட்டு, எப்படியோ இந்த ஆஃபீஸ்க்கு ஒரு எல்டர் பெர்சன் வந்துட்டாரு அப்படின்னு ஒரு மாரி ஃப்ளர்ட் பண்ற மாரி பேசுறாங்க. பக்கத்துல இருக்கிற இன்டர்ன்ஸ் எல்லாமே வந்து கலாய்ச்சு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அவங்களோட விசிட்டிங் கார்ட் குடுத்துட்டு, "ஃப்ரீயா இருக்கிறப்ப கால் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவரும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஈவினிங் ஆகுது. ஜூல்ஸ் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப பென் விண்டோ வழியா பார்க்குறாரு. ஜூல்ஸோட டிரைவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு இவர் கீழ போய் அந்த டிரைவர் கிட்ட, "ஏய் நீ ட்ரிங்க்ஸ் தானே பண்ணிட்டு இருந்த?" அப்படின்னு கேட்டதுக்கு அவன் இல்லன்னு சொல்றான். அப்ப கரெக்ட்டா அந்த பக்கம் ஜூல்ஸ் வராங்க. அத பார்த்துட்டு, "இது பாரு ஒழுங்கா நீயே வந்து டிரைவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடு. இல்லன்னா நீ என்ன பண்ணியோ அத நான் சொல்லிருவேன்" அப்படின்னோனே, அவனும் இருந்துட்டு ஜூல்ஸ் கிட்ட, "சாரி இன்னைக்கு என்னால வந்து டிரைவ் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லன்னோனே", "தட்ஸ் ஓகே நீங்க ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பென் இருந்துட்டு, "நான் டிரைவ் பண்றேன்" அப்படின்னு சொல்றாரு. அவர் இருந்துட்டு, "இல்ல பெக் வந்து டிரைவ் பண்ணுவா." பெக் வந்து அவளோட பிஇ. அதுக்கு பென், "அவங்களுக்கு ஆல்ரெடி நெறைய வேலை இருக்கு. இது வேற நீங்க குடுக்கணுமான்னு" சொன்னோனே, "சரி நீங்களே வந்து டிரைவ் பண்ணுங்க" அப்படின்றான். இப்ப கார்ல போயிட்டு இருக்கப்போ ஜூல்ஸோட அம்மா கால் பண்றாங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே டாக்டர்ஸ். அவங்க அம்மா பண்ண ரிசர்ச்ச பத்தி பேசிட்டு இருக்காங்க. விமன் 7 ஹார்ஸ் கீழ தூங்குறவங்க எல்லாம் 38% வெயிட் கெயின் பண்றாங்களாம். அப்படின்னதுக்கு, "நான் 2 இயர்ஸா தூங்குறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஓகேம்மா எனக்கு நெக்ஸ்ட் ஒரு மீட்டிங் இருக்கு. அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் வீட்டுக்கு போய் கால் பண்ணவா?" அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அவங்க இருந்துட்டு, "வேண்டாம்" அப்படின்றாங்க. சரி ஓகே ஐ லவ் யூ அப்படின்றா. அவங்க இருந்துட்டு தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறாங்க. இவன் என்னது லவ் யூக்கு தேங்க் யூவா அப்படின்னு வந்து மொபைல் ஒரு மாரி பார்த்துட்டு அவளே புலம்பிக்கிறா. இதுல இருந்து அவங்க அம்மாக்கு அவ்வளவா அவ மேல பாசம் இல்லன்றது தெரியுது. இதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போறா. சிஇஓ போஸ்ட்டுக்கு ஒருத்தர இன்டர்வியூ பண்றதுக்கு. போற வேகத்திலேயே திரும்ப வரா. கார்ல வந்தது கேமரூன் கால் பண்ணி கேட்கிறா, "என்ன ஆச்சு?" அப்படின்ட்டு. "எனக்கு பிடிக்கலன்னு சில ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்றேன்" அப்படின்னு சொல்றா. சரி ஓகே நெக்ஸ்ட் ஆள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வச்சிடுறான்.
இப்போ அவ வீடு வந்துருச்சு. அவ இறங்கிட்டு, "ஓகே தேங்க்ஸ் டிரைவ் பண்ணதுக்கு. மெயினா அந்த டெஸ்க்க கிளீன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு பெண்ண பார்த்து பேசிட்டு இருக்கா. அவரும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாரு இந்த பிசினஸ நீ தான் 1 1/2 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண. ஸ்க்ராட்ச்ல இருந்து. இப்போ 220 ஸ்டாஃப் இருக்காங்க. இதுக்கு காரணம் நீ மட்டும் தான்" அப்படின்னு பிரைஸ் பண்ணிட்டு அவள கன்சோல் பண்றாரு. அவளும் தேங்க்ஸ் சொல்றா. "கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்றாரு. அவளும் ஓகே சொல்லிட்டு போறா. அவளோட ஹஸ்பண்டும் பொண்ணும் வாசல்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ போனதும் அவ பொண்ணு வந்து ஹக் பண்றா. இப்ப வீட்ல 3 பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றத காட்டுறாங்க. பொண்ணு ஸ்கூல்ல நடந்த எல்லாத்தையும் சொல்றா. ஜூல்ஸும் இன்டர்வியூ பத்தி எல்லாத்தையும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா. அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்குலாம் போல இவ மட்டும் தான் ஏர்ன் பண்றா. அவர் வீட்ல இருந்து பொண்ண பார்த்துக்கிறது இதெல்லாம் செய்றாரு. இப்போ அவ பொண்ணு கூட விளையாடிட்டு அப்படியே வந்து அவ ரூம்லயே தூங்கிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து வந்து ஹஸ்பண்ட் பக்கத்துல படுக்க வரா. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு அவங்க பொண்ணோட வந்து நடந்த நெறைய மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணி ரொம்ப ஹேப்பியா பேசிட்டு, "எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு வந்து ஒரு மீ டைம் வேணுன்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது" அப்படின்றாரு. "எனக்கும் புரியுது" அப்படின்னு இவளும் சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அடுத்து பெண் வீட்ல காட்டுறாங்க. பெண் ஈவினிங் போய் எல்லா வாய்ஸ் மெயிலையும் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு அந்த மசாஜ் பண்ண லேடி ஃபியோனா அவங்க ஞாபகம் வருது. உடனே அவங்க குடுத்த விசிட்டிங் கார்ட் எடுத்து அவங்களுக்கு கால் பண்றாரு. 2 பேரும் நல்லா பேசிக்க ஆரம்பிச்சு பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் மார்னிங் பென்னுக்கு கால் வருது. பெக் கிட்ட இருந்து. இந்த மாரி நான் டிரைவருக்கு கால் பண்ணேன். அவங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. நீங்க ஜூல்ஸ மட்டும் இன்னைக்கு காலைல போய் பிக்கப் பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு போய் பிக்கப் பண்ண போறாரு. இப்ப ஜூல்ஸ் வீட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. அவ ஹஸ்பண்ட் தான் ஓப்பன் பண்றாரு. "ஜூல்ஸ் கால்ல இருக்கா? அதற்கு நீங்க வந்து உள்ள வெயிட் பண்றீங்களா?" அப்படின்னதுக்கு, "இல்ல நான் கார்ல வெயிட் பண்றேன்" அப்படின்றாரு பென்னு. "இல்ல நான் இப்ப தான் ஒரு காஃபி போட்டேன். நீங்க அவங்க வர வரைக்கும் வந்து குடிக்கலாமே" அப்படின்னு இன்வைட் பண்றாரு. இவரும் வந்து உள்ள போறாரு. டைனிங் டேபிள்ல ஜூல்ஸோட பொண்ணு உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கா. "ஹே இவர் பென் அம்மா கூட வொர்க் பண்றவங்க" அப்படின்னோனே பென் கிட்ட நல்லா பேசி நல்லா ஒட்டிக்கிறா. இப்ப ஜூல்ஸ் வரா. பெண்ண பார்த்தோனே ஷாக் ஆவுறா. அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அவங்க ஹஸ்பண்ட் நைட் எப்ப வருவேன்னு கேட்டதுக்கு, "இன்னைக்கு ரொம்ப வொர்க் இருக்கு. எனக்கு நைட் வர லேட் ஆகும்" அப்படின்னதுக்கு, "சரி நான் அப்ப அம்மா வீட்டுக்கு டின்னருக்கு போயிடுறேன்" அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்றா. மண்டே ஒரு டின்னர் இருக்கு. அதுக்கு ஜாயின் பண்றியான்னு கேட்கிறாரு. இவ, "ஐயோ நான் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா பிஸி" அப்படின்றா. அவர் ஒரு மாரி பார்த்த உடனே, "சரி ஓகே உனக்காக நான் வரேன்" அப்படின்றா. அவரும் ஹாப்பி ஆயிடுறாரு. இப்ப ஜூல்ஸ் பென் கிட்ட அவ பொண்ண காட்டி, "இவள போற வழியில டிராப் பண்ணிடலாம் ஸ்கூல்ல" அப்படின்றா. இவ 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப பென் அவங்க ஹஸ்பண்ட் பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. ஹஸ்பண்ட் வீட்ட பார்த்துக்கிறாரு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அவர் தான் ரியல் 21st செஞ்சுரி ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு. அதுக்கு ஜூல்ஸ் இருந்துட்டு, "ஆமா, அவருக்கு மார்க்கெட்டிங்ல நல்ல ஜாப் வந்தது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பொண்ண பார்த்துக்கிறேன்னு வந்து வீட்லயே இருக்காரு. நான் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே கேமரூனுக்கு மெயில் பண்றா. "பென்ன மார்க்கெட்டிங் சைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா நல்லா இருக்கும்" அப்படின்ட்டு. கேமரூன் ஏன்னு கேட்டதுக்கு, "இல்ல தெரியல. அவ ரொம்ப எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்றா. இப்ப பொண்ணு ஸ்கூலும் வந்துருச்சு. அவள வந்து டிராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேர் ஹவுஸ் போகணும்னு சொல்றா. பெண்ணும் வேர் ஹவுஸ்க்கு டிராப் பண்றாரு. அங்க அவ எல்லார் கூடயும் பேஷனேட்டா ஒர்க் பண்றத பார்க்குறாரு. எவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்றான்னு பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து ஆஃபீஸ்ல தான் காட்டுறாங்க. பென்னோட எல்லாரும் நல்லா மிங்கிள் ஆயிட்டாங்க. நல்லா ஹேப்பியா இருக்கிற மாரி காட்டுறாங்க. இப்ப நைட் ஆகுது. ஜூல்ஸ் வந்து இன்னமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்து பென்னும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வேற யாருமே இல்ல ஆஃபீஸ்ல. இவர் வெயிட் பண்றத பார்த்த உடனே ஜூல்ஸ் ஒரு பீட்ஸா பாக்ஸ் எடுத்துட்டு வந்து இவரு பக்கத்துல வச்சு, "எனக்கு தனியா சாப்பிட ஒரு மாரி இருக்கு. எனக்கு கம்பெனி குடுங்க" அப்படின்னதுக்கு 2 பேரும் வந்து பீட்ஸா சாப்பிட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவ கேட்கிறா, "இதுக்கு முன்னாடி நீங்க எங்க ஒர்க் பண்ணீங்க பென்?" அப்படின்ட்டு. அதுக்கு அவர் இருந்துட்டு, "ஒரு ஃபோன் புக் தயாரிக்கிற ஃபேக்டரியில பிரிண்டிங் இன்சார்ஜா இருந்தேன்" அப்படின்றாரு. "ஆ நல்ல ஒர்க் தான். இந்த பில்டிங் கூட இதுக்கு முன்னாடி ஃபோன் புக் தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரியா தான் இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இவர பார்க்குறா. அவர் சிரிக்கிறாரு. அத பார்த்துட்டு டக்குன்னு, "நிஜமாவா? அப்ப நீங்க இங்க தான் ஒர்க் பண்ணீங்களா? இந்த பில்டிங்ல தான் ஒர்க் பண்ணீங்களா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "நான் 40 வருஷமா இந்த பில்டிங்ல தான் ஒர்க் பண்ணேன்" அப்படின்றாரு. "அதோ அங்க விண்டோ இருக்கு பாரு. அந்த விண்டோ பக்கத்துல தான் என்னோட ஆஃபீஸ் ரூம்" அப்படின்னு சொன்னோனே அவ ஷாக் ஆயிட்டு, "அப்ப இந்த பில்டிங் உங்களுக்கு நல்லா பழக்கம்னு சொல்லுங்க" அப்படின்னதுக்கு, "இந்த பில்டிங் என் வீடு மாரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படியே நல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவர் லேப்ல வந்து Facebook ஓப்பன் பண்ணியிருக்கிறத பார்க்குறா. "நீங்க Facebookல இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல இன்டர்ன்லாம் வந்து இத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதனால தான் சரி எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னதுக்கு, இவளே வந்து சட்டுன்னு அந்த லேப்ப வாங்கி ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, "ஃபோட்டோ இருக்கான்னு?" கேட்குறா. இல்ல அப்படின்னோனே, சரி இவரே வந்து இவளோட ஃபோன்ல அவரோட பிக்க எடுத்து, ப்ரொஃபைல் பிக் எல்லாம் ரெடி பண்ணி, இவளோட அக்கவுண்ட்க்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குடுத்து ஃப்ரெண்ட் ஆகிக்கிறா. இப்படி வந்து நல்லா பேசி முடிச்சுட்டு, "இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நாள் உங்ககிட்ட பேசினதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றா. அவரும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் இவள ட்ராப் பண்ணிட்டாரு. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜூல்ஸ் ஹேப்பியா வந்து கார்ல ஏறி குட் மார்னிங் அப்படின்னு வந்து டிரைவர் சீட்ட பார்க்குறா. பார்த்தா அங்க ஒரு லேடி உட்கார்ந்திருக்கா. அத பார்த்து ஷாக் ஆயிட்டு, "பென் வரலையா?" அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அந்த லேடி அவர ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதா சொல்றாங்க. அத கேட்டு இவளுக்கு ரொம்ப வந்து பேடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் இந்த லேடி பக்கத்துல ஒரு கார்ல எடுத்துட்டு போய் விட போயிட்டா. அந்த காருக்கு இவளுக்கும் வந்து சண்டை வர ஆரம்பிச்சுட்டு, இத பார்த்த அம்மா, "தாயே நீ ஓட்டவே தேவையில்ல நானே ஓட்டிக்கிறேன்னு" சொல்லிட்டு கடைசில இவளே ஓட்டிட்டு போற மாரி ஆயிடுச்சு. கேமரூனுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றா. "ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னு?" கேட்கிறா. "நீ தானே சொன்ன" அப்படின்னதுக்கு, "ஆமா நான் தான் சொன்னேன். பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்" அப்படின்ட்டு, "சரி இப்ப எங்க இருப்பாரு?" அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கஃபேக்கு போறா. அங்க போய் பார்த்தா பென் வந்து டீமுக்கே ஒரு காஃபி வாங்கிட்டு போக ரெடியா நின்னுட்டு இருக்காரு. அவர பார்த்ததும், "ஐ அம் ரியலி சாரி" அப்படின்னு சொல்றா. "இட்ஸ் ஓகே. காலையில கால் வரப்போ எனக்கு ஒரு மாரி தான் இருந்துச்சு. ஷாக் ஆயிட்டேன்.
உங்கள் பர்சனலில் ஏதாவது இன்டர்ஃபியர் ஆயிருந்தா ரொம்ப சாரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜூல்ஸ், ஐயோ அப்படிலாம் இல்லை, ஸ்டார்டிங்கில் எனக்கு அவ்வளோ ஈஸியாக சோஷியலைஸ் ஆக முடியல, ஆனால் இப்போ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா திரும்ப என் கூடவே ஒர்க் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெக்குக்கு பக்கத்துலேயே நான் உங்களுக்கு டெஸ்க் போடுறேன் அப்படின்னு கேட்குறா. அவரும் எனக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்கிறாரு. இவர் ரொம்ப ஹாப்பியாகி இப்போ 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸில் பெக்கோட டெஸ்க் பக்கத்தில் பென்னுக்கு டெஸ்க் போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்து பெக் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த டைம் ஜூல்ஸ் வந்து, ஹே பெக், உன்னோட ஒர்க் வந்து பென்னுக்கும் ஷேர் பண்ண, அவருக்கும் சுற்றி கொடுன்னு சொல்லிட்டு போகிறா. அதை கேட்டு அழவே ஸ்டார்ட் பண்ணிடுறா. நான் 9 மந்த்ஸாக டெய்லி 14 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன், இப்போ என்னன்னா ஒரு இன்டர்ன் போட்டு ஹெல்ப்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு பென் இருந்துட்டு, அதுக்கு தான்மா நான் சொல்கிறேன், ஆஃப் ஒர்க் எனக்கு கொடுத்துரு, நீ நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும் ஒர்க் பண்ணு, மிச்ச ஹவர்ஸில் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவள் கன்வின்ஸே ஆகலை. உடனே பென் அவரோட ஹேண்ட் கீ ஜேசனுக்கு கொடுத்துட்டு கண்ணு காட்டுறாரு, போய் அவளை கன்வின்ஸ் பண்ணு அப்படின்ட்டு. அவன் அதான் சாக்குன்ட்டு அவளை போய் ஹக் பண்ணிட்டு ஹேண்ட் கீயை கொடுத்து கன்வின்ஸ் பண்றான். அவளும் கன்வின்ஸ் ஆகுறா. அடுத்த சீன்ல பென் சில ஒர்க் ரிலேட்டட் டீடைல்ஸ் எல்லாம் ஜூல்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணி முடிச்சுட்டு பெக் பண்ற வேலையை அப்பப்ப எடுத்து சொல்லி பிரைஸ் பண்ணு அப்படின்றாரு. இவ்வளவு சரி நான் பண்றேன் அப்படின்னு போயிடுறான். இப்ப பென் கிட்ட ஒரு இன்டர்ன் வந்து பேசிட்டு இருக்கான். ஆஃபீஸ் பக்கத்துல எனக்கு ரெண்டலுக்கு சரியா ஏதோ இடம் கிடைக்க மாட்டேங்குது, அப்படி கிடைச்சாலும் ரெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால வந்து ஒரு இடம் சொல்லி அந்த இடம் ரொம்ப தூரமான இடம், அங்கதான் போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பென் இருந்துட்டு, நீயே என் கூட வந்து ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆஃபர் கொடுக்குறாரு. இவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அதுக்கு அடுத்த சீன்ல இப்ப பென் வீட்டுல அவன் இன்டர்னும் வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவன் வந்து ரூம் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறான். இவ்வளோ ஆர்கனைஸ்டா ஒரு ரூமா அப்படின்றான். எல்லாம் பேசி முடிச்சுட்டு சரி ஓகே நான் தூங்க போறேன் அப்படின்னு வந்து கிளம்பினவன் திரும்ப வந்துட்டு பென்னை கட்டி பிடிச்சிட்டு ஐ லவ் யூ பென் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த அளவுக்கு பென் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜூல்ஸோட வீட்டுல பென் பிக்கப்காக வந்திருக்காரு. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவ பொண்ணோட விளையாடிட்டு இருக்காரு. ஜூல்ஸ் வரா, ஒரு நியூஸ் சொல்றா, ஒரு பெரிய சிஇஓ இருக்காரு, அவருக்கு எங்க கம்பெனில இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவர் மீட் பண்ண சான் பிரான்சிஸ்கோ நெக்ஸ்ட் தர்ஸ்டே போகணும் சொல்லி முடிச்சுட்டு அவ ஹஸ்பண்டை பார்த்து, ஏய் நீயும் என் கூட வரியா, அப்படியே வீக்கெண்ட் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லம்மா நெக்ஸ்ட் தர்ஸ்டே வந்து பொண்ணோட ஸ்கூலுக்கு போகணும், ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் டேவாமா, பேரண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றான். அதுக்கு அவ பொண்ணு ஆமாமா இருக்கு அப்படின்றா. இல்லைன்னா நீ ஏன் பெண்ணை கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு வந்து ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. அவங்க பொண்ணு யா தட்ஸ் குட் ஐடியா அப்படின்றா. அதுக்கு பென் இருந்துட்டு, உங்களுக்கு கம்பெனி வேணும்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பென் அண்ட் ஜூல்ஸ் கார்ல போயிட்டு இருக்காங்க ஆஃபீஸ்க்கு. போற வழியில காமர்ஸ் வெப்சைட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறப்போ கரெக்டா ஜூல்ஸோட அம்மா கால் பண்றாங்க. அவங்க அம்மா கிட்ட பேசுறா, இது மாதிரி வெப்சைட்ல ஜூம் இன் பண்ண முடியல, அதனால ப்ராப்ளம்னு சொல்றா. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டதுக்கு, ஆமாமா ட்ரெஸ்ஸை வந்து ஆர்டர் பண்றவங்க ட்ரெஸ் ஜூம் இன் பண்ணி தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா, நான் வெப்சைட் பக்கமே போனதில்லை, ஸோ எனக்கு அதை பத்திலாம் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. பேசிட்டு அவ ஹஸ்பண்டுக்கு மெயில் டைப் பண்ணிட்டு இருக்கா. எங்க அம்மா மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க, சரியான டெரரிஸ்ட், அவங்களுக்கு பிறந்த நான் மட்டும் இப்படிதான் நார்மலா இருக்குன்னு தெரியலன்னு டைப் பண்ணிட்டே இருக்கிறப்ப வேற கால் வருது. உடனே அம்மா இந்த மாதிரி வேற கால் வருது, நான் உனக்கு வீட்டுக்கு போய் கால் பண்ணவான்னு கேட்கறா. அதுக்கு வழக்கம் போல வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கட் பண்ணிடுறாங்க. இவ அந்த கால் பேசிட்டே மேட்னு வந்து செலக்ட் பண்ணி அனுப்புறதுக்கு பதிலா டைப் பண்ண மெசேஜ் அவங்க அம்மாக்கே அனுப்பி விட்டுறா. மெயில மாற்றி அனுப்புகிற டென்ஷன்லேயே ஆஃபீஸ்க்கு வரா. டீம் மொத்தத்தையும் கூப்பிட்டு, ஒரு எமர்ஜென்சி, நான் இந்த மாதிரி மெயில தப்பான ஆளுக்கு அனுப்பிட்டேன், அவங்க அந்த மெசேஜ் படிச்சாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது, அவங்க பார்க்கறதுக்குள்ள எப்படியாச்சும் அந்த மெயிலை டெலிட் பண்ண வழி இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு எம்ப்ளாயி அதெல்லாம் கஷ்டம் அப்படின்றான். பென் இருந்துட்டு, நான் வேணா ஒன்று பண்ணுற ஜூல், உங்கள் அம்மா வீட்டுக்கு திருத்தனமாக போயிட்டு அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி டெலிட் பண்ணிடுவா அப்படின்னு கேட்டதுக்கு, ஹா வாவ் ஜீனியஸ் ஐடியா அப்படின்னு சொல்கிறான். இப்போ அடுத்த சீனில் பென்னு, ஜேசன், அப்புறம் ஒரு 2 இன்டர்ன், மொத்தம் 4 பேர் சேர்ந்து ஜூல்ஸோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கிட்ட வந்ததோ ஜேசனை கார்லேயே இரு, ரெடியாக ஆன்லேயே வச்சுக்கோ, நாங்கள் வந்தோடனே ஓடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து உள்ள போறாங்க. அவங்க அம்மா கீயை எப்பவுமே ஒரு பாட் கீழே தான் வச்சிருப்பாங்கன்னு ஜூல் சொல்லியிருப்பா. அதே மாதிரி போய் பார்த்தா இருக்கு. அதை எடுத்து இப்போ கீ போட்டு உள்ள போயிட்டாங்க. இப்போ உள்ள போனதும் அலாம் செட் ஆயிருக்கு. 60 செகண்ட்ஸ்ல கோட் போடல அப்படின்னா அந்த அலாம் அடிக்க ஸ்டார்ட் ஆயிடும் இருக்கு. உடனே பெக்கு கால் பண்ணி ஜூல்ஸ் கிட்ட கொடுக்க சொல்றாரு. அவர் இருந்துட்டு, இல்ல ஜூல்ஸ் வந்து மீட்டிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றா. இல்ல பரவாயில்ல நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூல்ஸ் லைன்ல வரா. சீக்கிரமா உங்க அம்மா வந்து கோட் செட் பண்ணிருக்காங்க, அந்த கோட் உனக்கு தெரியுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கோடா, அது எனக்கு தெரியாதே, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், எங்க அம்மா 2 பேரும் கஞ்சம், அவங்கள அலாம்ல செட் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை, அது எனக்கு தெரிஞ்சு சும்மா பயம்புத்துறதுக்கு டம்மியா வச்சிருப்பாங்க, என்ன நம்புங்க, நீங்க தைரியமா உள்ள போங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே வந்து அவர் ஆல்ரெடி 2 பேரும் உள்ள அனுப்பி லேப்டாப் இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவங்க உள்ள போய் தேடிட்டு இருக்காங்க. இப்ப லேப்டாப்பை தேடி உள்ள போட்ட 2 பேரும் வந்து எந்த ரூம்லயும் லேப்டாப் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 3 பேரும் சேர்ந்து மேலே போறாங்க. 2 பேரும் ஒவ்வொரு ரூம்ல ஒவ்வொரு லேப்டாப்பை தூக்கிட்டு வெளியே வராங்க. இதுல பென் இருந்துட்டு, 2 லேப்டாப் இருக்கீங்க, ஒன்னு ஒயிட் இன்னொரு சில்வர், இதுல எது உங்க அம்மாது அப்படின்னு வந்து ஜூல்ஸ் கிட்ட கால்ல கேட்கறாரு. ஜூல்ஸ் ஒயிட் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த லேப்டாப்பை வாங்கி ஓப்பன் பண்ணி மெயில் செக் பண்ண போறப்ப கரெக்டா அலாம் அடிக்க ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா அது ஒரிஜினல் அலாம் போல. உடனே ஷாக் ஆயிடுறாங்க. டக்கு டக்குன்னு வந்து செக் பண்ணி பார்க்கறாங்க. மெயில் இவரால் கண்டுபிடிக்கவே முடியல. இன்னொருத்த வாங்கி செக் பண்ணி அதை டெலிட் பண்ணிட்டு அதே மாதிரி ட்ராஷ்லயே போயிட்டு அதையும் டெலிட் பண்ணிட்டு இப்போ இருந்த இடத்துல அதை வச்சுட்டு ஓடுறாங்க. கரெக்டா அப்போ வந்து போலீஸ் வண்டியோட சைரன் அடிக்க ஆரம்பிக்குது. இவங்க ஓடி போய் காரை தட்டுறாங்க. திறக்கவே மாட்டேங்கிறான் அந்த ஜேசன் பையன். நல்ல பாட்டை போட்டு வால்யூம் அதிகமாக வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் உள்ள உட்காந்துட்டு. அப்புறம் எப்படியோ அவனை ஓப்பன் பண்ண வச்சுட்டு எல்லாரும் ஏறி எஸ்கேப் ஆகுறாங்க. இப்போ
இப்போ இந்த சக்ஸஸை கொண்டாடுறதுக்கு இவங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போய் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கொடுக்குறா ஜூல்ஸ். ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு எல்லாரோட பேரும் கேட்டு இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அடுத்த சீனில் பென்னும் ஃபியோனாவும் டேட்டிங் போகிற மாதிரி காட்டுறாங்க. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் அவங்க டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நல்லா செட் ஆகுறத காட்டிட்டு இப்போ நெக்ஸ்ட் டே பென் ஜூல்ஸ் வீட்டுக்கு போய் ஜூல்ஸை பிக்கப் பண்ண போறாரு. அப்போ ஜூல்ஸோட பொண்ணு அழுதுட்டு இருக்கிறத பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அவள் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்கு இன்னைக்கு, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரால் கூட்டு போக முடியாது, அதனால பேபி சிட்டரை கூட்டிட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரே அழுகிறா. அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு இருந்துட்டு நான் வேணா பென் தாத்தா கூட போகிறேன் அப்படின்றா. அதை கேட்டுட்டு அதெல்லாம் முடியாது, பென் தாத்தாக்கு வேலை இருக்கு, அவர் வேலைக்கு போகணும், உன்னெல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுன்னு அப்படின்னு சொல்றா ஜூல்ஸ். பென் இருந்துட்டு 1 நாள் தானே, நான் வேணா கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டும் போறாரு. இவ பார்ட்டி நடக்கிற பார்க்குக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. குட்டி பொண்ணு ஓடி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிட்டா. இவர் மற்ற மாம்ஸோட வந்து உட்கார்றாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க நீங்க யாருன்ட்டு. நான் ஜூல்ஸ் அண்ட் மேட்டுக்கு பதிலாக வந்திருக்கேன், அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் வந்தேன் அப்படின்றாரு. அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு ஜூல்ஸ் ரொம்ப ரஃப்பான ஒரு ஆள் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவர் இருந்துட்டு ஆமா, அதனால தான் உங்களை மாதிரி ஒரு நார்மலான பொண்ணு ஒரு தனியாலாம் நின்று இப்போ ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருக்கா, அதனால உங்களுக்கு பெருமையாக தான் இருக்கும்ல அப்படின்னு வந்து நோஸ் கட் கொடுத்துட்றாரு. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிடுறாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு ஓடி வந்து பென் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இவர் மேலே ஏறி உட்காந்து படுத்துக்கிறா. அதை கேட்டுட்டு உடனே அந்த பேரண்ட்ஸ்லாம் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே கூப்பிட்டு போயிடுங்க, மற்ற குழந்தைங்களுக்குலாம் அது பரவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு இவரும் சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து கூட்டிட்டு வராரு. அவங்க வீடு கிட்ட வந்ததும் ஜூல்ஸோட ஹஸ்பண்ட் மேட் யாரோ ஒரு கார்ல ஏறுற மாதிரி தெரியுது. இவர் தூரத்துல நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா அவர் உள்ள ஏறி ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு அவரோட சேர்ந்து எங்கேயோ கிளம்பிட்டாரு. அதை பார்த்ததும் இவருக்கு வந்து ரொம்ப மனசே உடஞ்சி போயிடுச்சு. திரும்பி அந்த குட்டி பொண்ணை பார்க்குறாரு. அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஒரு சைடில் எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கும் போறாரு. குட்டி பொண்ணை தூக்கிட்டு அந்நேரம் மேட் வீட்டுக்கும் வந்திருக்கான். இப்போ பொண்ணை ரூம்ல படுக்க வச்சுட்டு கீழே வராரு. மேட் காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்களான்னு கேட்குறான். அவரும் வேணா இருக்கட்டும்னு சொல்றாரு. எப்படி இருந்தா பொண்ணு, ரொம்ப ட்ரபிள் கொடுத்தாளா அப்படின்னு கேட்குறான். அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்லா தான் நடந்துக்கிட்டா, அவள் கொஞ்சம் சிக்காக ஃபீல் பண்ணா, அதனால பாதிலே நாங்கள் வந்துட்டோம், கார்லேயே தூங்கிட்டா, ஸோ அதனால கொஞ்ச நேரம் ஒரு பிளேஸில் பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மேட் பென் கிட்ட சிஇஓ மேட்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறான். அதுக்கு பென் இருந்துட்டு எப்பவுமே ஜூல்ஸ் கம்பெனிக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எது நல்லதோ அதுதான் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு எனக்கு நியூ சிஇஓ வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும் அது ஜூல்ஸ்க்கு பிடிக்காதுன்ட்டு, ஆனால் அதுதான் அவளுக்கும் நல்லது, ஒர்க் ப்ரெஷர் குறையும், வீட்டில் டைமும் ஸ்பெண்ட் பண்ணுவா, அது போக இங்கே இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஓ அப்போ நியூ சிஇஓ வந்தால் இங்கே நடக்கிற எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கிறப்போ பென் இருந்துட்டு என்ன நடந்தாலும் எனக்கு ஜூல்ஸ் ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் முக்கியம், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இவனை இருந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு பென் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ரொம்ப டல்லாகவே இருக்காரு. போய் டெஸ்கில் உட்காந்துருக்கிறப்போ ஜூல்ஸ் வந்து ஹே பென் எப்படி போச்சு, ஒழுங்காக இருந்தாளா அப்படின்னு கேட்குறா. அப்படிலாம் இல்லை, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லாவே போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சரி நாளைக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோ போக ரெடியா அப்படின்னு கேட்குறா. ரெடி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப நர்வஸாகவே இருக்காரு. டேப்லெட் எடுத்து போடுறாரு. என்னாச்சு பென், ஐயோ ஓகே அப்படின்னு கேட்குறா. இல்லை பிபி டேப்லெட் தான் டெய்லி போடுறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டல்லாகவே பேசுகிறாரு. இருந்தாலும் நீங்கள் டல்லாக இருக்கீங்க, ஒரு வேளை மேட் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்திருக்குமோ அப்படின்னு கேட்குறா. அப்படியெல்லாம் இல்லை, வயசானவே அப்பப்போ டயர்ட் ஆகுறதுலாம் நார்மல் தான் சொல்லிட்டு இருக்கிறப்போ உண்மையாகவே டயர்டா பென், அதனால தான் நீங்கள் என் கண்ணை கூட பார்த்து பேச மாட்டேங்கிறீங்களா வந்ததுலேருந்து அப்படின்னு கேட்குறா. இவரும் அவளை பார்த்துட்டு ஐம் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நைட்குள்ளேயே இல்லை நாளைக்கு கிளம்புறதுக்குள்ளே உங்களால் இன்னும் முடியல அப்படின்னா என்கிட்ட சொல்லிடுங்க, நான் தனியாகவே போய்க்கிறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே 2 பேரும் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி காட்டுறாங்க. ஜூல்ஸ் லேப்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. பென் ஜூல்ஸ் கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி போறாரு. ஆனால் தயங்கி அமைதியாக இருந்துடுறாரு. ஜூல்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்லணுமோ சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறா. அவர் அதை கேட்டுட்டு சொல்ல ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவரால் முடியல. அதுக்கப்புறமா இருந்துட்டு சரி நமக்கு இன்னைக்கு டே ஆஃப் தானே, நீ இங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம்னா சில் பண்ணலாம்லன்னு கேட்குறாரு. உடனே அவ்வளோ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா பேச ஆரம்பிக்கிறா. 2 பேரும் ஹாப்பியாக பேசிட்டு இப்போ டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. ஹோட்டல் ரூமில் ஜூல்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ எமர்ஜென்சி எல்லாம் அடிக்குது. எல்லாரும் கீழே ஓடி போகிறாங்க. பென்னும் கீழே இருக்காரு. ஜூல்ஸ் பென் கிட்ட வந்துட்டு நாளைக்கு அந்த சிஇஓ வேறு மீட் பண்ண போகிறோம், இன்னைக்கு என்னடா இந்த அலாம்லாம் அடிச்சு எனக்கு என்னவோ ஒரு பேட் சைன் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு பென் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு பிடிச்சிருந்தா செலக்ட் பண்ணி, இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஹோட்டல் ஆளுங்களாம் வந்து சாரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம், உங்களோட இன்கன்வீனியன்ஸ்க்கு நாங்கள் ரொம்ப வருந்துறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பென் இருந்துட்டு ஜூல்ஸை ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போன உடனே ஜூல்ஸ் வந்து உள்ளே கூப்பிடுறா. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி தயங்கி நிற்கிறப்போ கெட்டில் இருக்குது டீ போடுறேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு உண்மையாகவே ரொம்ப டென்ஷனாக இருக்குது நாளைக்கு நடக்க போகிறத நினச்சா அப்படின்னு சொல்கிறா. சரி இவரும் உள்ளே போகிறாரு. டீ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு 2 பேரும் பெட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜூல்ஸ் பென்னோட வைஃப் பற்றி கேட்குறா. அவரும் 42 வருஷம் மேரேஜ் லைஃப் எங்களுது, அதில் ஒரு வருஷம் கூட அவள் வந்து எப்போவுமே மாறினது கிடையாது, அதெல்லாம் கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் பொறாமையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் தயங்கிட்டே நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்றா. பென்னும் என்னன்னு கேட்குறாரு. மேட் என்ன சீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். வெயிட், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. என்னது அப்போ உங்களுக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்குறா.
அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தத நான் பார்த்துட்டேன் அப்படின்றாரு. எப்போ பார்த்தீங்க? அப்படின்னதுக்கு நேத்து தான். ஸோ அப்போ இப்பவும் போயிட்டு தான் இருக்கு அப்படின்றா. உனக்கு எப்போ தெரியும்னு கேட்டதுக்கு 18 டேஸா எனக்கு தெரியும். ஒரு நாள் கிச்சன்ல சாண்ட்விச் பண்ணிட்டு இருந்தேன். மேட்டோட மொபைல் கிச்சன்ல இருந்தது. கன்டினியூஸா மெசேஜ் வந்துட்டே இருந்தது. அவர் மேல பொண்ணோட விளையாடிட்டு இருந்தாரு. சரி யாருன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஒரு லேடி தப்பு தப்பா இருந்தது மெசேஜு. கடைசில தான் அது தெரியுது. அது என் பொண்ணு ஸ்கூல்ல ஒரு கிட்டோட அம்மான்னு. அவ எமோஷனல் ஆயி அழுதுட்டே, "நான் வொர்க்ல சக்ஸஸா இருக்கேன். அவர் வீட்ல இருக்காரு. இது கூட வந்து அவர் அப்படி பண்ண வச்சிருக்கலாம்." அதுக்கு பென் இருந்துட்டு, "நீ உன்னையே ப்ளேம் பண்ணிக்காத" அப்படின்னு சொல்றாரு. "அப்படிலாம் இல்ல. இது லவ்வா மட்டும் இருந்துடக்கூடாதுன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இதுலேருந்து அவர் வெளியே வந்துட்டா கூட போதும். நான் மன்னிச்சு அவரை கூட இருக்க நான் ரெடியா இருக்கேன். எனக்கு தெரியும் இது யாரும் பண்ண மாட்டாங்கன்ட்டு. ஆனா என்னால மேட்ட விட்டு கொடுக்க முடியல. அவரை வந்து ரொம்ப நல்லவரு. அவர் என்ன லவ் பண்றாருன்றது எனக்கு நல்லா தெரியும். அவர் கெரியர்ல அவ்வளோ ரைஸ் ஆகி வந்தவர். ஆனா எனக்காக கெரியரே விட்டுட்டு இப்ப வீட்ல இருக்காரு. அந்த அளவுக்கு நல்லவர் அவரு. சொல்லப்போனா இந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து அவர் குடுத்தது தான். அதனால தான் இந்த நியூ சிஇஓ வந்தா, திரும்ப நாங்க எல்லாம் ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு நானும் இத விட்டு குடுக்க ரெடியா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவுறா. பென்னும் கன்வின்ஸ் பண்றாரு. அப்புறம் சரி டிவி பார்க்கலான்னு கேட்டு ஒரு சாங் போட்டுட்டு அழுதுட்டே அப்படியே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பில்டிங்ல இருந்து வெளியே வர மாதிரி காட்டுறாங்க. அந்த சிஇஓ மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வரா போல. பென் கேப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவ கேப்ல ஏறுறதுக்கு முன்னாடி ஓகே ஏர்போர்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஏறுறா. போறப்ப கேட்கறாரு எப்படி போச்சு அப்படின்ட்டு. அவ சிரிச்சுட்டே யார் நல்லா போச்சு, நல்லா பேசுறாரு, ரொம்ப ஸ்மார்ட், கம்பெனில எந்த சேஞ்சஸும் நான் பண்ண மாட்டேன், எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நானும் ஹையர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். நிஜமாவான்னு கேட்கறாரு. ஆமா அப்படின்றா. நைஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நைட் ஜூல்ஸ் வீட்டுக்கு வந்தோடனே மேட் என்னாச்சு எப்படி போச்சுன்னு கேட்கறான். நல்லா போச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால ஹையர் பண்ணிட்டேன்னு சொல்றான். நிஜமாவா? நல்லது. ஆமா இதெல்லாம் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். நமக்கு அது நல்லது தானே அப்படின்னு சொல்றா. அப்புறம் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமான்னு கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் குடிச்சிட்டே உட்காந்து பேசுறாங்க. நமக்கு நல்லதுன்னா எப்படி அப்படின்னு கேட்குறான். யா அவர் வந்துட்டா ஒர்க் கம்மியாகும். 18 மந்த்ஸ் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி இருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியும் முன்னாடி மாதிரி ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண முடியாதுன்ட்டு. ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறா. அவனுக்கு புரிஞ்சிருச்சு இவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அமைதியாக இருக்கான். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவள் பாத்தப்பில் உட்காந்து அழுகுற மாதிரியோ இவன் பெட்ல படுத்துட்டு ஃபீல் பண்ற மாதிரியோ காட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜூல்ஸ் நேரா பென்னோட வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறா. ஃபியோனா தான் வந்து டோர் ஓப்பன் பண்றாங்க. ஜூல்ஸ் பார்த்து ஷாக் ஆகுறா. ஃபியோனா ஹே உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறா. நேரா போய் பென்னை கிஸ் பண்ணிட்டு நீங்க பேசுங்க நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. போனதும் ஜூல்ஸ் வா ஃபியோனாவா அப்படின்னு கேட்குறா. ஆமா இப்பதான் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேற்று டின்னருக்கு சர்ப்ரைஸா வந்தா அப்படின்னு சொல்றாரு. ஃபியோனா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றான். ஆமா அப்படின்னு பென்னும் சொல்லிட்டு ஆமா என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறாரு. நான் நைட்லாம் யோசிச்சேன். எனக்கு இந்த சிஇஓ மேட்டர் ஓகே தான்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறா. அதுக்கு பென் எனக்கும் நைட்லாம் தூக்கமே வரல. உண்மையா சொல்லவா? இங்க பாரு. உன்னை அன்னைக்கு நான் வேற ஹவுஸ்ல ட்ராப் பண்ணனேன் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீ பண்ற வேலைலாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். எவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ்டு சிஇஓவா இருந்தாலும் நீ இப்ப பண்ற வேலை மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. இது உன்னோட ட்ரீம். ஆனா உன் ஹஸ்பண்ட் அஃபேர் வச்சிருக்கான்றதுக்காக இதை விட்டு கொடுக்குறல்ல அது எனக்கு கரெக்டா தோணல அப்படின்னு சொல்றாரு. சொல்லி என் வாயில இருந்து வரதை கேட்கணுன்ட்டு தானே என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்தேன்னு கேட்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்றா. இதுக்குதான் உங்களை மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட இருக்கணும்ன்றது அப்படின்னு சொல்றா. அப்புறம் 2 பேரும் ஆஃபீஸ்க்கு போறாங்க. ஆஃபீஸ்க்கு போனதும் நியூ சிஇஓட நம்பரை பெக்கிட்ட கேட்டு ரூம்ல போய் உட்கார்றா. திடீர்னு அவ ஹஸ்பண்ட் அவன் முன்னாடி வந்து நிக்கிறா. இவ ஷாக் ஆகி உடனே ரூமோட ஸ்கிரீன் எல்லாம் இறக்கி விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜூல்ஸ் ப்ளீஸ் எனக்காக இப்படி பண்ணாத. உனக்கு எது சரின்னு படுதோ அது பண்ணு. எனக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றான். இல்ல மேட் நான் சந்தோஷமாவே இல்ல அப்படின்னு அவ அழுவுறா. மேட் இருந்துட்டு நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்றான். இல்ல சொல்லாத எனக்கு ஆல்ரெடி அது தெரியும். அது முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் சொல்லு அப்படின்றா. இட்ஸ் ஓவர் ஜூல்ஸ் அப்படின்னு சொல்றான். சாரி எனக்கே அசிங்கமா இருக்கேன்னு நினைச்சா. என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ நீ எனக்காக இதெல்லாம் விட்டு கொடுக்கறத பார்த்தா என்னால அக்செப்ட் பண்ண முடியல. ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு. நம்ம லைஃப்பை நான் பழைய மாதிரி மாத்துறேன்னு அழுறான். அவளும் அழுதுட்டே சரி அப்படின்றான். சரி நீ நியூ சிஇஓக்கு கால் பண்ணியா? பண்ணி சொல்லிடு எனக்கு சிஇஓ தேவையில்லைன்னு அப்படின்னு மேட் சொல்றான். அதுக்கு ஜூல்ஸ் இருந்துட்டு நான் ஆல்ரெடி அவங்க நம்பருக்கு கால் பண்ணணும் தான் இருந்தேன். என்னோட மைண்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இவனும் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறோம். நடந்ததெல்லாம் பென் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஹாப்பியா அவரை டெஸ்க்ல பார்க்க போனா அவர் டெஸ்க்ல இல்ல. நேரா ஃபியோனா கிட்ட போய் அவர் எங்க இருப்பாருன்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு தாய்ச்சின்னு ஒரு குரூப் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அவர் அப்பப்போ அங்கே தான் போவார். மேபி இப்போவும் அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் நேராக அங்கே போய் பார்க்க போறா. பார்த்தா அவர் அங்கே தான் இருக்காரு. எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. சிரிச்சுட்டே அவரை பார்த்துட்டு இருக்கா. அவருக்கு புரிஞ்சிடுச்சு. கூப்பிட்டு நீயும் பண்ணு அப்படின்றாரு. இவளும் வந்து கிட்ட போயிட்டு பண்ண ஆரம்பிக்கிறா. பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்றா. அவர் இருந்துட்டு இப்போ நீ ரிலாக்ஸா இதை பண்ணு அப்புறம் அதெல்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து பண்ற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.